கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இந்த காலை நேரத்திலே ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லக்கூடிய காரியம் ஏசாயாவுடைய திருவசன புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே, உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மை கரம் பிடித்து வழி நடத்துகிறார். நாம் கர்த்தருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி செல்ல வேண்டும் என்பதற்காகவே அவர் நம்முடைய கரங்களை பிடித்து நம்மை வழி நடத்துகிறார். கர்த்தரே நம்முடைய வழிகாட்டியாக இருக்கிறார். நம்முடைய வலது கையை பிடித்து கொண்டு வழி நடத்துகிறார். நாம் பலவீனமாக இருக்கையிலே கர்த்தர் நம்முடைய வலது கையை பிடித்து தாங்குகிறார். கர்த்தர் நம்மை உற்சாகப்படுத்துகிறார். நம்முடைய வலது கையை தம்முடைய வலது கையினால் பிடித்து வழிநடத்துகிறார். என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று கர்த்தர் நம்மிடத்திலே அன்போடு கூட சொல்கிறார். பிரியமானவர்களே, சங்கீதம் 73:23 சொல்லப்பட்டபடி, ஆனாலும் நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன், என் வலது கையை பிடித்து தாங்குகிறேன் என்று சொல்லப்பட்டபடி, கர்த்தர் நம்மோடு கூட இருந்து தம்முடைய வலதுகரத்தினாலே நம்முடைய வலதுகரத்தை பிடித்து தாங்கும் பொழுது நம்முடைய பயங்கள் எல்லாவற்றையும் நீக்கிவிடுகிறார். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் மாத்திரமே நம்மிடத்தில் இருக்க வேண்டும். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த உலகத்திலே அநேக அந்தகார வல்லமைகள் இருக்கலாம், அநேக உலகத்தின் அதிபதிகள் இருக்கலாம், அவர்களுடைய படை பரிவாரங்கள் அதிகமாக இருக்கலாம். ஆனாலும் இந்த உலகத்தில் இருக்கிறவனிலும் நமக்குள் இருக்கிறவர் மகா பெரியவராய் இருக்கிறார். ஆகையால் சூழ்நிலைகளை பார்த்து, உலகத்தின் அதிபதியை பார்த்து, சத்துருக்களை பார்த்து, சாத்தானுடைய சேனையை பார்த்து நாம் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஆம், கர்த்தர் நம்மை பார்த்து நீ பயப்படாதே என்ற வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்கிறார். நாம் ஏன் பயப்படக்கூடாது என்பதற்கான காரணத்தையும் கர்த்தர் தெளிவுபடுத்துகிறார். நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நீ என் தாசன் என்று கர்த்தர் தம்முடைய வார்த்தையை நம்முடைய செவிகளிலே சொல்லுவது மாத்திரமல்ல, நம்முடைய இதயத்திலேயும் பதிய வைக்கிறார். பிரியமானவர்களே, இப்பொழுது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சத்துருவாய் இருக்கிறவர்கள் ஒருவேளை பலத்திருக்கலாம். புறஜாதிகள் கர்த்தருடைய ஜனத்தை வெகுவாய் ஒடுக்கலாம். சூழ்நிலைகள் முழுவதும் எதிராய் தோன்றலாம். முழுவதும் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையைப் போல காணப்படலாம். ஆனாலும் கர்த்தருடைய சித்தத்தின் பிரகாரமாக அவர் நமக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்கிற நாள் வரப்போகிறது. அப்பொழுது கர்த்தர் தம்முடைய ஜனத்தை யாரெல்லாம் ஒடுக்குகிறார்களோ அவர்களை பழிவாங்குவார். அவர்களுடைய துன்மார்க்கமான கிரியைகளை கர்த்தர் சரி கட்டுவார். யாரெல்லாம் உங்களுக்கு சத்துருவாய் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லார் மேலும் கர்த்தர் வழக்காடுவார். உங்கள் மேல் சத்துருவாய் இருக்கிறவர்கள் உங்கள் மேலே ஒருவேளை எரிச்சலாய் இருக்கலாம். உங்களோடு வழக்காடலாம், உங்களோடு போராடலாம், உங்களோடு யுத்தம் பண்ணலாம். ஒருவேளை அவர்கள் பலத்திருப்பது போல நமக்கு தெரியலாம். ஒருவேளை நாம் பலமில்லாமல் சோர்ந்து போயிருப்பது போல காணப்படலாம். ஆனாலும் கர்த்தர் உங்களை பார்த்து பயப்படாதே, திகையாதே என்று ஆறுதலான வார்த்தைகளை சொல்லுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய காலத்திற்காக காத்திருக்க வேண்டும். ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு. அதுவரையிலே நாம் காத்திருக்க வேண்டும். புறஜாதிகள் தங்களுடைய மதியினத்தினாலே கர்த்தருடைய ஜனத்தின் மேலே எரிச்சலாயிருக்கலாம். பிரியமானவர்களே, யாரெல்லாம் உங்கள் மேலே எரிச்சலாயிருக்கிறார்களோ அவர்கள் வெற்றி லட்சையடைவார்கள். உங்களுக்கு விரோதமாக யாரெல்லாம் எழும்புகிறார்களோ அவர்கள் தங்களுடைய பாவத்தை நினைத்து வெட்கப்படுவார்கள். சத்துருக்கள் தங்கள் பாவங்களுக்கு மனம் திரும்பியே ஆக வேண்டும். பிரியமானவர்களே, மனம் திரும்பாவிட்டால் அவர்களுக்கு வெட்கமும் லட்சையும் உண்டாயிருக்கும். தேவன் உங்களுக்காக அவர்களோடு வழக்காடுவார்.
யாரெல்லாம் உங்களோடு வழக்காடுகிறார்களோ அவர்கள் ஒன்றுமில்லாமல் போவார்கள். கர்த்தருக்கு விரோதமாகவும் அவருடைய பரிசுத்தவான்களுக்கு விரோதமாகவும் யாரெல்லாம் எழும்புகிறார்களோ அவர்களுக்கு அழிவு சடுதியிலே கடந்து வரும். ஆம், சத்துருக்களால் உங்களை ஒன்றுமே செய்ய முடியாது. உங்களோடு வழக்காடுவது கர்த்தரோடு வழக்காடுவதைப் போல ஒரு கடினமான காரியம். தேவனுடைய நீதிக்கும் அவருடைய வல்லமைக்கும் முன்பாக சத்துருக்களாலே எதிர்த்து நிற்க முடியாது. அவர்கள் ஒன்றுமில்லாமல் போவார்கள். இந்த வாக்கியத்தை மறுபடி கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். அதனாலே பலங்கொண்டு நீங்கள் திடமானதாய் இருங்கள். ஆமேன். ஆண்டவராகிய கர்த்தர் உங்களை வலகரத்தை பிடித்திருக்கிறார். எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் அவர் உங்களை கைவிட மாட்டார். உங்களுக்கு சொன்னதை செய்யவிடவும் உங்களை விட்டு விலகவும் மாட்டார். தேவனுடைய கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை பாதுகாப்பாய் வழிநடத்தட்டும். எல்லா விதமான துதியும் கனமும் மகிமையும் நாம் கர்த்தருக்கே செலுத்துவோம். கிருபை நம்மோடு கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.